அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அதில் பயிற்சி கணக்கு 13 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த விற்பனையை கணக்கிடவும். விவரம் கொடுத்துருக்காங்க. 2018 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள் 2,50,000. 2018 ஏப்ரல் 1 அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 60,000. கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 7,25,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது 1,60,000. வாரா கடன் 30,000. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 15,000. உள் திருப்பம் 50,000. 2019 மார்ச் 31 அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 90,000. 2019 மார்ச் 31 அன்று பற்பல கடனாளிகள் 2,40,000. ரொக்க விற்பனை 3,15,000. இப்போ மொத்த விற்பனையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொத்த விற்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனைன்னு போட்டு நம்ம கணக்கு கண்டுபிடிப்போம். இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும்? கடன் விற்பனை கண்டுபிடிக்கணும், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கண்டுபிடிக்கணும், மொத்த விற்பனை கண்டுபிடிக்கணும். இந்த 3 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பயிற்சி கணக்கு எண் 13. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பெறுதற்குரிய அவங்க கொடுத்துருக்க விவரத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அதை கண்டுபிடிக்கணும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு நம்ம பயிற்சி கணக்கு எண் 12 பார்க்கும்போதே அதற்கான மாதிரி படிவத்தை பார்த்தோம். இப்போ அதில் இருக்கிறதுல ஒன்றா ஃபஸ்ட்டு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. அப்போ தொடக்க இது தொடக்க இருப்பு பற்று சைடு வரும், இறுதி இருப்பு வரவு சைடு வரும். இப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60,000 ரூபா கொடுத்துருக்காங்க தொடக்க இருப்பு. அதை எழுதி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது. அப்போ அது 1,60,000. ரொக்கம் பெற்றது எங்கே வரும்? வரவு சைடு 1,60,000. அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 15,000. அப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. சில பேர் இந்த கடனாளிகள் கணக்கு அப்படிங்கிறது எழுதும்போது மறந்துடுவோம். அப்போ நீ இதையே எழுதிடலாம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது எவ்வளவு? 15,000. யாருக்கு மறுத்திருப்பாங்க? கடனாளிக்கு மறுத்திருப்பாங்க. அதை நம்ம புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதி சில பேர் போட்டால் கரெக்டாக இருக்குங்கிறவங்க இதை பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது எவ்வளோ? 15,000. அப்புறம் இறுதி இருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 90,000 கொடுத்துட்டாங்க. வேறு எதுவும் இருக்கான்னு பார்த்தா மற்றது கடனாளிகள் இருக்குது, மொத்த விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா 2,65,000. இப்போ இந்த 2,65,000ல் 60,000 தொடக்க இருப்பு 60,000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சரு 2,05,000. இதுதான் மாற்றுச்சீட்டு இந்த ஆண்டுக்காக பெற்றது. கடனாளிகள் கணக்கில் மாற்றுச்சீட்டு எவ்வளோ பெற்றிருக்கோம்? 2,05,000 பெற்றிருக்கோம். இப்போ கணக்கில் சொன்ன பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கடன் விற்பனை. இப்போ கடன் விற்பனை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த கடனாளிகள் கணக்கு, விவரம் தொகை. அதே மாதிரி தான் தொடக்க இருப்பு பற்று சைடு வரும், இறுதி இருப்பு வரவு சைடு வரும். அது ஒன்று போட்டாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு கடனாளிகளிடம் போன தடவை பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு போட்டதுனால பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது வரவு சைடு போட்டோம். அதே மாதிரி இங்கே கடனாளிகளிடம் இருந்து பெற்ற ரொக்கம். அப்போ ரொக்கம் பெற்றது எந்த சைடு வருது? வரவு சைடு தான். எவ்வளோ? 7,25,000. அடுத்தது எங்கே இருக்குது? பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு போட்டாச்சு. வாரா கடன் கணக்கு என்ன வரும்? 30,000. வாரா கடன் கணக்கு 30,000 வரவு சைடு. அடுத்தது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது போட்டாச்சு. உள் திருப்பம் கடனாளிகள் கணக்கில் வரவு சைடு வரும். அடுத்தது 2019 மார்ச் 31 அன்று பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அது போட்டாச்சு. அடுத்து பற்பல கடனாளிகள் எவ்வளோ? இறுதி இருப்பு பற்பல கடனாளிகள் 2,40,000.
இப்போ இந்த பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 15,000 அப்படிங்கிறது மொத்த கடனாளிகள் கணக்கில் பற்று சைடு நம்ம அதை காட்டுவோம். கடனாளிகள் கணக்கில் நம்ம பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குலையும் மறுக்கப்பட்டதை காட்டுறோம். இப்போ இதுலையும் நம்ம என்ன செய்கிறோம், மொத்த கடனாளிகள் கணக்குலையும் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கை பற்று சைடு காட்டுறோம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் நம்ம அந்த 15,000 வரவு சைடு காட்டுறோம். மொத்த கடனாளிகள் கணக்கில் நம்ம பற்று சைடு அதை காட்டுறோம். அடுத்தது இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கூட்டுனா 12,50,000 வருது. இது எல்லாத்தையும் கூட்டும்போது 12,50,000. அதுலேருந்து இந்த 2 தொகையும் கழிச்சோம்னா நமக்கு வர்றது 9,85,000. இப்போ 9,85,000 தான் நம்மளுக்கு விற்பனை கணக்கு. அப்போ அது கடன் விற்பனை. இப்போ பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கண்டுபிடிச்சிட்டோம், மொத்த கடனாளிகள் கணக்கு கண்டுபிடிச்சிட்டோம். மொத்த கடனாளிகள் கணக்கில் நமக்கு வர்ற தொகைக்கு ஆன்சர் தொகைக்கு நம்ம என்ன செய்கிறோம், கடன் விற்பனை அப்படின்னு பேர் கொடுக்குறோம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், மொத்த விற்பனையை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கடன் விற்பனை 9,85,000 கண்டுபிடிச்சிட்டோம். ரொக்க விற்பனை புக்கிலே கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 3,15,000. அப்போ மொத்த விற்பனையோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொக்க விற்பனை ப்ளஸ் கடன் விற்பனை. அப்போ ரொக்க விற்பனை புக்கில் 3,15,000, கடன் விற்பனை மொத்த கடனாளிகள் கணக்கில் நம்ம கண்டுபிடிச்சது 9,85,000. இது ரெண்டையும் கூட்டினா 13 லட்சம். இதுதான் நமக்கான மொத்த விற்பனை. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மூலமாக அவ்வாண்டில் எவ்வளோ மாற்றுச்சீட்டு பெற்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். மொத்த கடனாளிகள் கணக்கு மூலயமா கடன் விற்பனை கடன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம். ரொக்க விற்பனை புக்கில் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கூட்டணும், மொத்த விற்பனையை கண்டுபிடிச்சிட்டோம். நன்றி.